ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாங்கள் ரொம்ப சிம்பிளாக கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடியிருக்கோம். எங்கள் வீட்டு கிருஷ்ணரை பார்க்குறக்கு எல்லோரும் வாங்க. கிருஷ்ணருக்கு பிடிச்ச எல்லா பலகாரமும் பண்ணியிருக்கிறோம். என்னென்ன பலகாரம்னு சொல்லி பார்க்கலாம். பொரி, அவல், கடலை, கடலை மிட்டாய், பொரிகடலை, நெய், பால், தயிர், பாயாசம் 2 இது வச்சுருக்கோம். பால் பாயாசமும் வச்சுருக்குறோம், பருப்பு பாயாசமும் வச்சுருக்கோம். முறுக்கு, லட்டு, முள்ளு முறுக்கு, பட்டைச்சேவு எல்லாமே கிருஷ்ணருக்கு பிடிச்ச ஐட்டமாக வச்சுருக்கோம். எங்களால் முடிஞ்சது இது எல்லாமே வீட்டில் செஞ்ச பொருட்கள் தான். கிருஷ்ணருக்கு பிடித்த எல்லா பலகாரமும் படைச்சாச்சு. இப்போ சாமி கும்பிட போகிறோம். எப்போவுமே நம்ம பிள்ளையாரை வணங்கணும். அடுத்து நம்மளோட குல தெய்வத்தை வணங்கணும். அதுக்கப்புறம் இஷ்ட தெய்வத்தை வணங்கணும். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க கிருஷ்ணரை வணங்கி சூடம், பத்தி, சாம்பிராணி எல்லாமே காமிச்சு நம்மளோட வேண்டுதலை வச்சு கடவுளை வணங்கிக்கலாம். நம்ம இந்த மாதிரி தான் கும்பிடணும் அப்படின்னு எதுவுமே கிடையாது. வெறும் பால் மட்டும் வச்சு கூட சூடம், பத்தி, சாம்பிராணி காமிச்சு கூட நம்ம கடவுளை வேண்டினா கடவுள் கண்டிப்பாக ஏற்றுக்குருவாங்க. நமக்கு என்ன முடியுதோ அதை மாதிரி நம்ம செஞ்சு நம்ம வழிபாடு செஞ்சுக்கலாம். நீங்களும் உங்கள் வீட்டில் எப்படி கிருஷ்ண ஜெயந்தி கொண்டாடினீங்கன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் எங்கள் வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி நல்லபடியாக கொண்டாடிட்டோம். நீங்களும் நல்லபடியாக கொண்டாடிருப்பீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிக்கிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.